வயசு பொண்ணு தனியா இருந்தா சரிப்பட்டு வராது. எத்தனை நாளைக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பாதுகாத்துட்டு இருப்பாங்க? ஏங்க பேசாம இவளை கூட்டிட்டு போய் அவங்க அக்கா ஜானகி வீட்டுல விட்டுட்டு வந்துருங்க. இனிமே அவளால எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரி. இனிமே கயல் மூலியமா எந்த பிரச்சனையும் வராது. நீங்க உள்ள கூட்டிட்டு வாங்கக்கா. மீனா யாரு? உன் தாய் மாமா பொண்ணு தானே? நீ தானே கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம தேன்மொழியோட எதிர்காலத்துக்காக தான் அப்படி கவிதா, சொல்றேன். நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுனால நம்ம தேனை ஒதுக்கி வச்சிட போறதும் கிடையாது, அவளோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம இருக்க போறதும் கிடையாது. அக்கா என்னப்பா சரி, என்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா? இப்பதான் என் மனசு சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்குக்கா. மற்றபடி சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் பெரியவங்க நீங்களே பார்த்துப்பீங்க. இத பாரு, மீனா இனிமேல் உன் பொண்ணு இல்ல, என் பொண்ணு. அவளை நான் பத்திரமா ஜாக்கிரதையா பார்த்துப்பேன், நீ கவலையே படாது. அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குக்கா. சரி, நான் புறப்பட்டமா? சரிப்பா. ஷாமலா, அவ யாரோ தெரிஞ்சவங்க வந்திருக்காங்கன்னு பேசிட்டு இருக்காப்பா. அப்படியா? சரி, நான் அவளை அப்படியே கூட்டிட்டு போறேன். சரி, நான் வரேக்கா. வரேம்மா. சரிண்ணே. நிர்மலா, வரேம்மா. அண்ணியை கூப்பிடு. அண்ணியா? அண்ணி அப்பவே அண்ணன் ரூமுக்கு போயிட்டாங்கம்மா. போயிட்டாளா? சரி, நீ போ. சரிம்மா. என்னக்கா, பொண்ணுக்கு பிடிக்காத கல்யாணம்னு சொன்ன, ஆனா அவ இவ்ளோ ஃபாஸ்டா இருக்கா? போற போக்க பார்த்தா இன்னும் 10 மாசத்துல ஒரு பேரனோ பேத்தியோ நம்ம வீட்டுல துள்ளி விளையாட போகுது. ஃபிலோமினா, உன் அளவுக்கு நான் படித்தவனும் இல்லை, வசதியானவனும் இல்லை. அதனால தான் ஆரம்பத்திலே உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். நீயே அப்படி தான் சொல்லியிருப்ப, எனக்கு தெரியும். ஆனால் இப்போ உனக்கு நான், எனக்கு நீன்னு அந்த கடவுளே முடிவு பண்ணிட்டாரே, இனி நாம் என்ன பண்ண முடியும்? ஃபிலோ, ஏதோ ஒரு கட்டாயத்தால் நம்ம கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த சமயத்தில் அரை மனசோட உன்னை நான் என் பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டாலும் இப்போது என் மனசை மாற்றிக்கிட்டு உன்னை என் முழு மனசோட என் பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நீயும். முடியாது. உன்ன மாதிரி என்னால மனசை மாத்திக்க முடியாது. ஏன்னா இந்த கல்யாணத்தால உனக்கு லாபம், எனக்கு நஷ்டம். இந்த சென்டிமெண்ட் எல்லாம் பேசி என் மனசை மாத்த முடியாது. And I'm not a sentimental fool, you know? ஃபிலோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் சொத்தையெல்லாம் அனுபவிக்க முடியும்னு என் அப்பா கண்டிஷன் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற வீட்ல என்னை விட எல்லா விதத்திலயும் குறைச்சலா இருந்தாதான் நான் எஜமானியாவும் அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் புருஷன் உட்பட வேலைக்காரங்களா இருப்பாங்கன்னு சொல்லிருக்காரு. அதனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் நீ என் புருஷன் இல்ல, வெறும் வேலைக்காரன். நீ மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு வேலைக்காரங்க தான். உன்னை பிடிக்கலன்னு நானா இந்த வீட்டை விட்டு போனா எங்க அப்பா சொத்துல சல்லி பைசா தரமாட்டாரு. அதனால நீ ஏன் அனுப்பி வச்சிடு, இல்ல என்ன அனுப்பி வைக்கிற மாதிரி நான் நடந்துப்பேன். உனக்கு நம்ம கலாச்சாரமும் பண்பாடு தெரியாதுன்னும் நீ ரொம்ப கோவப்படுவனும் உங்கள் அப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால் நீ என்னதான் தப்பாக பேசினாலும் அதை நினச்சி நான் வருத்தப்பட மாட்டேன். உன் மனசை மாற்றி என்னை உன் புருஷனை ஏற்றுக்க வச்சு இதே வீட்டில் உன்னை நிரந்தரமாக வாழ வைப்பனே தவிர உன் வீட்டுக்கு உன்னை நான் திருப்பி அனுப்ப மாட்டேன்.
என் டார்ச்சர் தாங்க முடியாம நீயே என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பி வைப்ப. பார்க்கலாமா? பார்க்க தானே போற. குட் நைட். ஐயோ திருடே திருடே யாராவது வாங்க அக்கா எல்லாரும் வாங்க மாமா திருடே சீக்கிரம் வாங்க திருடே எல்லாரும் வாங்க மாமா அக்கா சீக்கிரம் வாங்க திருடே திருடே எல்லாரும் ஓடி வாங்க வாங்க வாங்களே சீக்கிரம் வாங்க மாமா சீக்கிரம் வாங்க மாமா என்னாச்சு? ஏன் கத்துற? என்னாச்சு? திருட வந்த மாமா நான் மேல இருந்து சமையல் கட்டுக்கு தண்ணி குடிக்க வந்தேன். அப்போ நான் திருடனை பார்த்தேன். என்ன பார்த்த உடனே பயந்து வெளியே ஓடிட்டான். வெளியில ஓடிட்டானா? வெளியில தான் டோர்ல சாத்திருக்குல்ல? இல்ல இல்ல நான் ஜன்னல பார்த்தேன். அவன் கொல்லப்புற பக்கமா வெளியே ஓடிட்டான். நம்ம வீட்ல திருடனா? சான்ஸே இல்ல. ஐயோ நான் பார்த்துட்டு சொல்றேன்ல. எந்த பக்கம் பார்த்த? பயமா இருக்கு. கொல்லப்புற பக்கம் தான் பார்த்தேன். வாடா போய் பாப்போம். கொல்ல பக்கத்துல யாருமே இல்ல. என்னடா? யாரும் இல்ல. யாரும் இல்லல? சரி வா. என்ன மாமா எல்லா இடத்துலயும் பாத்தீங்களா? ஏய் ஏதோ உளறிட்டு இருக்க நீ. யாரும் இல்ல அந்த நான் பக்கம். பார்த்தேன்னு சொல்றேன்ல. வீடு ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு. திருடனும் இல்ல யாரும் இல்ல. ஐயோ நான் பார்த்தேன் மாமா. என்ன கையல் ஏதா கெட்ட கனவு கண்டியா? நான் நிஜமாவே பார்த்தேன் இளவரசி. ஏன் யாரும் அண்ணே. நம்ப மாட்டேங்கிறீங்க? அந்த ரவுடிங்ல நினைச்சே தூங்கிருப்பா. நெத்தில விபூதி வச்சிட்டு தண்ணி கொடுத்து தூங்க வைங்க. போங்க. இல்ல மாமா. ஏய், சும்மா ரெடி. அதெல்லாம் வேணாம் சுப்பிரமணி. என் கூட வந்து அக்கா, தூங்கு வா. நான் சொல்றது உளறிட்டு கேளுக்கா. இருக்காத வா. வாடி. இல்ல சரி சரி. கதவை தாப்பா போட்டு போய் தூங்கு. மீனுக்குட்டி மீனும்மா மீனு அத்தை காஃபி கொண்டு வந்திருக்கேன்டா. குட் மார்னிங். யூ டோன்ட் ஹேவ் சென்ஸ். இப்படிதான் தூங்குறவங்களை எழுப்பி குட் மார்னிங் சொல்லுவீங்களா? இல்லம்மா உனக்கு பெட் காஃபி கொண்டு வந்திருக்கேன். நான் கேட்டேனா? இந்த மாதிரிலாம் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. காலங்காத்தால வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டு. இல்லடா மணி 8 ஆயிடுச்சு. நான் தூங்கணும், நீங்க கிளம்புறீங்களா? சரி சரி சரி. என்னக்கா இந்த கத்து கத்துறா? புடி. அவன் நிறைய நேரம் அவங்க வீட்டுல தூங்கி பழக்கப்பட்ட பொண்ணு. திடீர்னு பழக்கத்தை மாத்திக்க முடியுமா?
நான் அதுக்கு ஒன்னும் சொல்லலக்கா. அவ என்னவோ மாமியார் மாதிரியும் நீ என்னவோ மருமக மாதிரியும் இப்படி விரட்டுறா. ஏண்டி, சில வீடுங்கள்ல எல்லாம் ஒண்ணுமே இல்லாம வந்த மருமகளுங்கெல்லாம் மாமியார விரட்டுறாளுக, மதிக்கவே மாட்டேங்கிறாளுக. இவ கோட்டீஸ்வரடி, இருந்தா இருந்துட்டு போட்டோம். போக போக நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம், புரியுதா? இதெல்லாம் போய் செழியன்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. போய் வேலையை பாரு, போ. போ. என்னடி, எதை எடுத்துட்டு போறதுன்னு தெரியாம தேடிட்டு இருக்கியா? கிளம்பும் போது தானே தேடுவே நீ. தினம் படிச்சிருந்தா இந்த மாதிரிலாம் வருமா? என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்றதே உனக்கு வேலையா போச்சு. ஆமா ஆமா. நிர்மலா, இதுல டிஃபன் வச்சிருக்கேன், மறக்காம சாப்பிடணும், புரியுதா? சரி சித்தி. பாய்மா. ஜாகிரதையா போயிட்டு வா. ஏ நிர்மலா, மழை பெய்யுது, நான் வேணா காலேஜ்ல டிராப் பண்ணுவா? இல்ல வேணாம், நான் டைம் ஆச்சு, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். ஓகேமா, பாத்து போ. மா, வாடா. டிஃபன் ரெடியா? ரெடிப்பா. மீனா ரெடி ஆயிட்டாளா? வந்துட்டு இருக்காமா. நீ சாப்பிடு. வாம்மா, டிஃபன் சாப்பிட வா. செப்பல் அங்க கழட்டி விட்டுருமா. உட்காரு. சாப்பிடுமா. What is this? இட்லிமா, மல்லிப்பூ மாதிரி சாஃப்டா இருக்கு பாரு. தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாம் இருக்கு பாரு. சாப்பிடுமா. I don't like this. காலையில இதெல்லாம் சாப்பிட்டு தூங்க சொல்றீங்களா? என்னம்மா இது? காலையில டிஃபனுக்கு எல்லாரும் இதைத்தானே சாப்பிடுவாங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்க, ஆனா நான் சாப்பிட மாட்டேன். நான் காலையில பிரெட் ஆம்லெட், சாண்ட்விச் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். என்னது, காலையிலேயே ஆம்லெட் சாப்பிடுவியா? எஸ், திஸ் இஸ் நாட் மை லைஃப் ஸ்டைல். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு. ஐயோ ஐயோ, அம்மாடி மீனா, என்னது ஹோட்டல்ல போய் சாப்பிடுறியா? ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கிளம்புறேன். மடி, உனக்கு நேத்து தாம்மா கல்யாணம் ஆயிருக்கு. கோவிலுக்கு போகணும், சடங்கு சம்பிரதாயம் இருக்கு. நீ வீட்டோட இருமா. லிசன், இந்த சென்டிமெண்ட் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு ஏன் ப்ரோக்ராம் தான் முக்கியம். உங்க லிமிட் குள்ளே நான் அடக்கணும்னு நினைக்காதீங்க. and don't try to control me, okay? நில்லுமா மீனா. வெளிநாட்டுல பிறந்து வளர்ந்த பொண்ணு இல்ல, அதான் அப்படி இருக்கா. போக போக எல்லாம் சரியாயிடும். நீ வருத்தப்படாத, சாப்பிடு. நான் ஒன்றும் வருத்தப்படலமா, நீங்க வருத்தப்படாம இருந்தா சரி. சட்னி போடவா? வேண்டாமா. ஒரு காட்டுல பெரிய சிங்கம் இருந்ததா. அந்த சிங்கத்தை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப பயமா. அது எல்லா அனிமல்ஸையும் கொன்னு சாப்பிட்டுருமா. எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த சிங்கம் மாடு கூட்டத்துக்குள்ள போயிடுச்சான். அந்த மாடுகள்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிச்சான், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு. அதே மாதிரி ஒன்னா சேர்ந்து அந்த சிங்கத்தை விரட்டி அடிச்சிடுச்சுங்க. உனக்கு இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருந்தா யாராலையும் நம்மள எதுவுமே செய்ய முடியாது. தென்குட்டி, என்னடா செல்லம் இவ்வளவு டைம் ஆயிடுச்சு, தூங்கலையா இன்னும்? அம்மா கதை சொல்றாங்கல்ல, அதை கேட்டு தூங்கிடுவேன். சரி, இன்னைக்கு கதை கேட்ட வரைக்கும் போதும், மீதி கதையை நாளைக்கு கேட்டுக்கலாம். போய் தாத்தா ரூம்ல படுத்து தூங்குடா செல்லம். நான் எப்பவுமே அம்மா ரூம்ல தானே படுப்பேன், தாத்தா ரூம்ல படுக்க மாட்டேன். சரி விடுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவா. இரு கவிதா. தேன்குட்டி, இத்தனை நாள் அம்மா கூட தூங்கினல்ல, இனிமே தாத்தா கூட தான் தூங்கணும், சரியா? ஏன்பா? இல்லம்மா, அம்மா விட தாத்தா நல்ல கதையெல்லாம் சொல்லுவாரு, சரியா? இனிமே அங்கதான் தூங்கணும். போப்பா, நான் தாத்தா கூட எல்லாம் தூங்க மாட்டேன். அவர் கதை சொன்னா தூக்கம் வராது, கோபம் தான் வரும். மொக்க போடுவாருப்பா. தேனு அடி வாங்குவ. ஆமாமா. ஹேய், தாத்தாவா அப்படிலாம் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? நீ வா போலாம், வா.
போப்பா நான் வரல, அம்மா கூட தான் தூங்குவேன். தேன்குட்டி விடுங்க, இங்கே படுத்துக்கிட்டுமே. இரு கவிதா. தேன்குட்டி நீ தூக்கத்துல என்ன பண்ணுவ? டமால் டிமல்னு கை காலெல்லாம் இப்படி அசைப்ப. அது என்ன ஆகும்? பக்கத்துல படுத்திருக்கிற அம்மாவோட வயித்துல படும்ல. அம்மா வயித்துல பட்டா தம்பி பாப்பாவுக்கு வலிக்கும். அதனால தாண்டா செல்லம் சொல்றேன், இனிமே நீ தாத்தா கூட தான் படுக்கணும். சரி சரி வா, தாத்தா ரூமுக்கு போலாம் வா. அப்போ உன்னை உப்பு மட்டும் தூக்கிட்டு போறேன். ஓடியா 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 ஓடியா. வா 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 வா. இங்க பாரு, தாத்தா உனக்கு நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்லுவாரு. நீ சீக்கிரமா தூங்கிடுவியா? சரிப்பா. அண்ணே வணக்கண்ணே, நான் சுப்பிரமணி பேசுறேன். இன்னைக்கே சரக்கு அனுப்பிச்சிட்டேன். என்னால பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்க. இந்த இளவரசி நானே வந்து கட்டியிருப்பேனேக்கா. பரவாயில்ல, தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் வச்சிருக்கேன். சரி பணம் தேவைப்படுது. ஷாம்லி, நேத்து பெண் எடுத்திய வச்சிட்டியாடா? வச்சுட்டேன் சித்தி. வா கையல். ஏண்டி இவங்க 2 பேரும் வேலைக்கு போறவங்க, காலங்காத்தால எழுந்து நான் மட்டும் ஒண்டியா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ல, கூட மாட ஒத்தாசை பண்ணலாம்ல. எங்கடி போன? விடுங்கண்ணே, காலங்கத்தால ஏன் திட்டுறீங்க? அது இல்ல சுப்பிரமணி, போறவ எங்க போறேன்னு சொல்லிட்டு போலால. ஏய், ஒன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். என்னடி பிரம்ம பிடிச்ச மாதிரி பாத்துட்டு இருக்க? எங்கடி போன? அக்கா இன்னைக்கு சஷ்டி இல்ல, அதான் விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன். என்னடி வேண்டுதல் உனக்கு? எனக்கு ஒரு வேண்டுதலும் இல்லக்கா. இளவரசியும் மாமாவும் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் முதல்ல பிறக்கிற குழந்தை அந்த முருகர் மாதிரியே அழகா பிறக்கணும்னு தான் வேண்டிட்டு வந்தேன். பிரசாதம் எடுத்துக்கோக்கா. ஷாம்லி, மாமா என்னங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. இளவரசி பிரசாதம் எடுத்துக்கோ. குட் மார்னிங் மேம். இளவரசி, ஆபீஸ் கிளம்பிட்டியா? இதோ கிளம்பிட்டே இருக்கேன் மேடம். ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஆஃபீஸில் இருப்பேன். வேணா இளவரசி, நீ ஆபீஸ் போக வேணாம். நேரா எங்க அம்மாவை அட்மிட் பண்ணிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. ஏன் மேடம், என்னாச்சு? நீ சீக்கிரம் கிளம்பி வா சொல்றேன். ஓகே மேடம், நான் இதோ இப்பயே கிளம்பி வரேன். ஓகே. என்னாச்சு இளவரசி? என் மேடமோட அம்மாவுக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. இப்போ மேடம் ஃபோன் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க. ஒரு மாதிரியாக வேற பேசுகிறாங்க. ஏதாவது பிரச்சனையானு தெரியல. சரி, நான் வேணா உன்னை ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணட்டுமா? இல்லை, நான் ஆட்டோலே போயிட்டு வரேன். சரி வரேன். ம். என்னாச்சு மேடம்? ஆஃபீஸ் கூட போவேனா, ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு அவசரமா ஃபோன் பண்ணீங்க. அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க இளவரசி. அவங்களுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதான் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். பயப்படாதீங்க மேடம், அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. உங்க அம்மா நல்லபடியா குணமாகி உங்களை மன்னிச்சிருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன். அவங்க நல்ல நிலைமையோட இருந்தப்ப அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கல. அதனாலதான் என்ன பத்தின வேதனையில இப்படி படுத்த படுக்கையா இருக்காங்க. மேடம், உங்க அம்மா கண் முழிச்சிட்டாங்க, போய் பாருங்க. அம்மா, அம்மா,
அம்மா அம்மா என்ன மன்னிச்சுடுங்க அம்மா. அம்மா இது போதும்மா. இளவரசி எங்க அம்மா என்ன மன்னிச்சுட்டாங்க. அம்மா எனக்கு இது போதும்மா. அம்மா 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 என்ன மன்னிச்சிடுங்க அம்மா. ஐயோ ஐயோ அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே. ஐயோ மேடம் அம்மா கண்ட்ரோல் பண்ணிக்கோ. அம்மா அம்மா உங்களை மன்னிக்காமலே போயிட்டா உங்க மனசு வருத்தப்படுமேனு தான் கண்ணை திறந்து கண்ணாலே உங்களை மன்னிச்சுட்டு போயிட்டாங்க. அழாதீங்க அழாதீங்க. நம்ம அந்த ஃபார்மாலிட்டிஸ் பார்த்துட்டு ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சொல்லு கயல். நான் உன்னை உடனே பார்க்கணும். நான் இப்போ எங்கேயும் வர முடியாது, நான் ஆஃபீஸில் இருக்கேன். நீ எங்கேயும் வர வேண்டாம், வெளியே வா. ஏய் நான் ஆஃபீஸில் இருக்கேன்னு சொல்கிறேன்ல. நான் உன் ஆஃபீஸ் வாசல்ல தான் இருக்கேன். விளையாடாத கயல். நீ வந்து பாரு. ஏய் கயல் என்ன இங்க? என்ன நீங்க எதிர்பார்க்கல. அறிவு இருக்கு, ஆஃபீஸ்க்குலாம் எதுக்கு வந்த? நான் இப்போ இங்க வரதுனால உனக்கு என்ன டென்ஷன்? நீ எதுக்கு பயந்து சாகுற? பயப்படாம என்ன பண்ண சொல்ற? இளவரசிங்க வந்தா என்ன ஆகும் தெரியுமா? பெரிய இவ மாதிரி பேசுற. நான் என்ன லூசா? இளவரசி இப்போ இங்க வரமாட்டேன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். இளவரசி வரமாட்டாளா? என்ன சொல்ற? அது இந்த கம்பெனியோட ஓனர் யாரு? மாலை மேடமா? அவங்க அம்மாக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிருக்கா. அவ வரதுக்கு கண்டிப்பா லேட் ஆகும், அதனால தான் நான் இங்க வந்தேன். எதுவா இருந்தாலும் இப்ப நான் ஆபீஸ்ல வந்து பார்த்து பேசுற அளவுக்கு என்ன தலை போற காரியம்? எதுவா இருந்தா போன்ல சொல்ல வேண்டியதானே? ஐயோ நேர்ல வந்து பேசுறதுக்கு விஷயம் இருக்கு. இல்லன்னா நான் இவ்வளவு தூரம் வருவேனா? இப்ப மட்டும் நான் அதை சொன்னேன், டென்ஷனா இருக்கிற நீ அப்படியே சந்தோஷமாயிடுவ. பரவாயில்ல கயல், நீ பயங்கர கில்லாடி. சோ வீட்ல திருடங்க பூந்துட்டாங்கன்னு ஒரு டிராமா உண்டு பண்ணி அவங்க 2 பேர் தனியா படுத்திருக்கிறத கண்டுபிடிச்சிட்ட. பைக்லயும் போறது வரது இல்ல. சோ ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இல்லாத மாதிரி இருக்கு. இருக்கு இல்ல, இல்ல ஆனா இருக்கு. இளவரசி என்ன லேட்டு? ஸ்டாஃப்ஸ்க்கோ டைம், உனக்கோ டைமா? நீ பாட்டு லேட்டா வருவியா? யாரும் ஒன்று கேட்க முடியாதா? நீ என் ஸ்டாஃப்ஸ் மாலா மேடமோட அம்மா இறந்துட்டாங்க. என்ன இளவரசி சொல்ற? எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரலையே. இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு, மேடம் வீட்டுக்கு போகணும். வேலையில எப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மீதி நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். என்ன இளவரசி? இன்னொரு கம்பெனிக்கு செக் கொடுக்கணும்னு நேத்தி மேடம் சொன்னாங்க. அது உன் டேபிள்ல வச்சிருக்கேன். இல்ல அதோட ஃபைலும் அது எல்லாமே உன் டேபிள்ல வச்சிருக்கேன். உன் டேபிள்ல வச்சிருக்கேன். துளசி கொஞ்சம் சீக்கிரம். கையில் வெளிவா. கம் ஆன் வெளிவா. கிளம்பு. போ 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 போ. தேங்க்யூ சார்.
என்ன எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் சார். கேட்டதுக்கு மேலேயே பணம் அதிகமாகவே கொடுத்துருக்கீங்க. என் திட்டப்படி என் பொண்ணோட கல்யாணம் சிறப்பாகவே நடந்துருச்சு. அதனால தான் உங்கள் நடிப்புக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே பணம் கொடுத்துருக்கேன். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் பயங்கரமான ஆளு சார். என்னையா? இந்த குப்பத்தில் இருக்கிற எங்களை பணக்கார வேஷம் போட வச்சு உங்கள் பொண்ணுக்கு என்ன மாப்பிள்ளை ஆக்கி கடைசி நேரத்தில் லெட்டர் எழுதி வச்சுட்டு என்னை ஓட வச்சு நீங்கள் தற்கொலை நாடகம் மாதிரி கரெக்டாக சென்டிமெண்ட் டச் பண்ணி எல்லாரையும் நம்ப வச்சு நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் பொண்ணுக்கு அந்த செலீனை மாப்பிள்ளை ஆக்கிட்டீங்களே சார். உங்கள் சாமர்த்தியம் யாருக்கு சார் வரும்? நானும் உன்ன போல தான் ஜெய்ப்பூர்லேருந்து செழியன் வரப்போறதில்ல. மாப்பிள்ளை ஓடி போனதோட இந்த கல்யாணம் நின்று போக போதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கல்யாணத்துக்கு முதல் நாள் செழியன் கடையில் திருட்டு போச்சு. இந்த விஷயத்தை பற்றி அக்கா கிட்ட கேட்டேன். அப்பதான் அவன் சொன்னாங்க, திருட்டு போன விஷயத்தை செழியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், காலையில் அவன் கண்டிப்பாக வருவான்னு. அப்பதான் எனக்கு தெம்பாச்சு, நிச்சயம் அந்த கல்யாணம் நடக்கும்னு. இதெல்லாம் சரி சார். உங்கள் பொண்ணோட லவ்வர் ரோஸ்டன் மேட்ரு அவனை எனக்கு கனடாவிலே தெரியுங்க. அவனை பற்றி சண்முகத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணி பிடிச்சி உள்ள போட்டவனே நான் தான். ஐயா கோச்சிக்காதீங்கய்யா, எனக்கு ஒரு சந்தேகம். உனக்குமா? சொல்லு. இல்லைங்கய்யா, உங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளையே பிடிக்கல, மாப்பிள்ளைக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. நீங்க கட்டாயப்படுத்தி 2 பேத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சிட்டீங்க. அவங்க நல்லபடியா குடும்பம் நடத்துவாங்களா? இது சரிப்பட்டு வருமாயா? நீங்களாம் இவ்வளவு தூரம் யோசிக்கிறப்ப பொண்ணை பெத்தன்னா யோசிக்காம இருப்பேனா? நல்லா யோசிச்சு பரீட்சை வச்சுதான் என் மாப்பிள்ளை நான் தேர்ந்தெடுத்தேன். அவர் சொக்க தங்கம். என் பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாரு. இல்ல அவளை பக்குவமா திருத்தி அவர் வழிக்கு கொண்டு வந்துடுவாரு. என்கிட்ட இனிமே அவ உங்க பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. கண்டிப்பா அவங்க நல்லா இருப்பாங்க. யாருமா அந்த பொண்ணு? அங்க வச்சிரு. ஓகே மேடம். அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல இது எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கே, அம்சமா இருக்குமா? நல்லா இருக்குக்கா. அக்கா, இந்த நகை உனக்கே செஞ்ச மாதிரி இருக்குக்கா. என்ன விலைமா இது? ஜஸ்ட் 1,54,000. 1,54,000? என்னம்மா நீ? எனக்கு எதுக்குமா இவ்வளவு பணம் கொடுத்து நகை வாங்கின? என்னது? உங்களுக்கா? Are you joking? ஆமா, நான் எதுக்காக உங்களுக்கு வாங்கி தரணும்? அப்போ இது அக்காக்கு இல்லையா? என்னம்மா உங்களுக்கு புரியல? என் ஃப்ரெண்டு அவ பர்த்டேக்காக பர்ச்சேஸ் பண்ண போனா, நானும் கூட போயிருந்தேன். அப்போ எனக்கு பிடிச்ச காஸ்டியூம் ஜுவல்லரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். கேஷ் கையில இல்ல, கடை ஓனர் அப்பாக்கு தெரிஞ்சவரு. அதனால இந்த பொண்ணை அனுப்பி விட்டு பில்ல செட்டில் பண்ண சொன்னாரு. ஏமா மேடம், டோட்டல் எவ்வளவு ஆச்சு? ஜுவல்ஸும் ட்ரெஸ்ஸும் சேர்த்து 2,12,000 ரூபா ஆச்சு மேடம். கொஞ்சம் பே பண்ணிடுங்க. என்ன மீனா இது? 2,12,000 நான் கொடுக்கணுமா? பின்ன நீங்க தான் பே பண்ணி ஆகணும். எதுக்கே இப்படி வாயை பழக்கிறீங்க? இது வரைக்கும் நான் இவ்ளோ கம்மியா பர்ச்சேஸ் பண்ணதே இல்ல தெரியுமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். உனக்கு வேணா இது சின்ன தொகை, ஆனா இது எங்களுக்கு பெரிய தொகை. இவ்ளோ பெரிய தொகையை நாங்க இதுவரைக்கும் செலவு பண்ணதே இல்ல. சோ அப்ப நீங்க இந்த பில்ல பே பண்ண மாட்டீங்களா? இல்லம்மா. சொல்லுங்க ஆண்டி, பே பண்ண மாட்டீங்களா? எங்க டாடி என்னமோ நீங்க என்ன உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்குவீங்க, நம்ம வீட்ல இருக்கிற எல்லா வசதியும் இங்க கிடைக்கும்னு சொன்னாரு. அப்போ அதெல்லாம் போய்தானா? எங்க அப்பா உனக்கு தெரியும்ல? தெரியும் மேடம். நீ போய் என் டாடி கிட்ட டோட்டல் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிக்கோ. ஓகே மேடம். ஒரு நிமிஷம். அந்த பில்லை செட்டில் பண்ணி அனுப்புங்க. என்னடா நீ ஆட்டோவை கட் பண்ணி அனுப்புங்கிற மாதிரி பில்ல செட்டில் பண்ணி அனுப்புங்கிற? 2,12,000 இருக்கட்டும்.
என் பொண்டாட்டி ஆசைப்பட்டு வாங்கியிருக்கா. அந்த பில்லை நாம தானே செட்டில் பண்ணணும். மாமனார் செட்டில் பண்ணா அது நல்லா இருக்குமா? நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான்டா. ஆனா அவ்வளோ பணம் இப்ப நம்ம கையில இல்லையே. மா, அவ்வளோ கேஷ் நம்ம கையில் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா செக்கா கொடுக்கலாம்ல? இல்லடா சித்தி, போய் செக் புக் எடுத்துட்டு வாங்க. போங்க சித்தி. அவங்க கிட்ட செக் வாங்கிக்கோ. சரி மேடம். ஏமா 2,12,000 பொருள் வாங்கியிருக்குமே, எதுவும் ஃப்ரீ இல்லையா? 2 கிராம் கோல்ட் காயின் கொடுத்தாங்க. அதை மேடம் தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்? அதை வாங்கினா அவங்களுக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. நீ போமா. என்னக்கா இது அநியாயமா இருக்கு? 2 கிராம் கோல்டு காயின்னா சும்மாவா? வர்றமா இருமா. ஐயோ அப்பா, என்னாச்சு? பால் குடிக்கிறீங்களா? எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம்? ஒண்ணுமில்லப்பா, குழந்தை பசிக்குதுன்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சி பிஸ்கட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பாலை ஆத்துனா அது தவறி கையில பட்டுடுச்சுப்பா. ஏன் உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம கவிதா எங்க போனா? கவிதா, கவிதா தம்பி. கவிதா இல்லப்பா, வெளியில போனாப்பா. எங்க போனா? எங்க போனான்னு தெரியலப்பா. என்னப்பா நீங்க? உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க, உட்காருங்க. சரி, குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம வெளில அவளுக்கு என்ன அவ்வளவு முக்கியமான வேலை இருக்கு? பாத்துப்பா. சரி இருங்க இருங்க இருங்க, மருந்து தடவை விடுங்க. ஒண்ணும் ஆகாதுப்பா, இருங்கப்பா. வலி உயிர் போகுதே. கொஞ்சம் பொறுத்துக்கங்கப்பா. ரொம்ப எரியுதப்பா. அம்மா தாங்க முடியலையே. கையை ஆட்டாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கங்கப்பா. கொஞ்சம் பொறுத்துக்கங்க. என்னாச்சு? என்ன ஆச்சா? சூடான பாலை கையில கொட்டிட்டாரு. ஐயோ, என்னப்பா அது? அப்ப சரி, பாத்து பண்ண. நீ எங்க வெளில போன இப்போ? குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, அதை விட முக்கியமான வேலை என்ன உனக்கு? வெளில என்ன இல்லங்க நொல்லுங்க? அப்பா கிட்ட கூட சொல்லாம வெளிய எங்க போன? தம்பி, நான் தான் பாலை கொட்டிட்டேன். அதை ஏப்பா நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? பண்றதை பண்ணிட்டு எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இத பாரு, உனக்கு என்ன அவ்வளவு முக்கியமான வேலை? கோவப்படாதீங்க. கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? அது வந்து காலையில இருந்தே ஒரே வாமிட்டிங் சென்சேஷனாவே இருந்தது. அதான் மெடிக்கல் ஷாப்ல போய் டேப்லெட்ஸ் வாங்கலான்னு போனேன். ஆனா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மாத்திரை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. டாக்டரை பார்க்கலான்னு போனா கிளினிக்ல ஒரே கூட்டங்க. அதனாலதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. தம்பி, அதுக்குள்ள அவசரப்பட்டு வார்த்தையை கூட்டிட்டியப்பா. சரி விடுமா, ஏதோ நடந்து போச்சு, விடுமா. சரிப்பா, உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. அம்மா, அம்மாடி அழாத. தம்பி இப்படி எல்லாம் பேசிட்டு போதேன்னு சொல்லி வருத்தப்படாதம்மா. பாவம் பிள்ளைக்கு பசி. என் கையில பால் வேற கொட்டிடுச்சா, அதை பார்த்து அந்த ஆதங்கத்துல தான் தம்பி இப்படி எல்லாம் பேசிட்டு போகுது. அம்மாடி, நீ ஒன்னும் தப்பா நினைக்காதடா. ஏங்க, வாங்க சாப்பிடலாம்.
தேனுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிட்டேன். அப்பாவும் சாப்பிட்டு படுத்துட்டாரு. வாங்க சாப்பிடலாம். சாரி கவிதா. எதுக்குங்க? இல்ல, உன் மேல கோவப்பட்டதுக்கு தான். அப்பா கையில சுடான பால் கொட்டிடுச்சா, தேனும் சாப்பிடாம இருந்தா, அந்த டென்ஷன்ல நான் உன்னை ஏதோ பேசிட்டேன். ஐம் சாரி. அதனால என்னங்க, பரவாயில்ல. நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன? இன்னைக்கு நடந்ததெல்லாம் ஆரம்பம் தாங்க. இதுவே முடிவா இருக்கணும்னா இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடலாம். என்னது? எதுக்கு முடிச்சு போடுற? அப்பா கையில பால் கொட்டிடுச்சுன்னு நான் டென்ஷன்ல பேசுனா, நீ உன் வயித்துல வளர்ற கருவுக்கு பால் ஊத்தணும்னு சொல்லிட்டு இருக்கே. கவிதா ப்ளீஸ், இனிமே இந்த மாதிரி பேசாத. இத பாரு, நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். எனக்கு இந்த குழந்தை வேணும். நல்லபடியா பெத்துக்கிறேன். இனிமே தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாத. சரி, சாப்பிடலாம் வா. வாங்கம்மா. என்னம்மா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. இளவரசி இருக்காளாம்மா? இருக்கா. மாடியில குளிச்சிட்டு இருக்கா. ஏன்னா காலையில ஒரு சாவுக்கு போயிட்டு வந்தா. சாவுக்கா? யாருக்கு, என்னாச்சுமா? அவங்க ஆபீஸ் முதலாளியம்மா இருக்காங்கல்ல, அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்களாம். ஐயோ, மாலா மேடத்தோட அம்மாவா? இளவரசி என்கிட்ட இந்த தகவலை சொல்லவே இல்லையே. அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் சீரியஸா இருக்குன்னு சொல்லி போன் வந்தது. உடனே கிளம்பி போனா, இளவரசி போன கொஞ்ச நேரத்துல அவங்க இறந்து போயிட்டாங்களாம். கூடவே இருந்து காரியத்தெல்லாம் முடிச்சிட்டு இப்பதான் வந்தா. அதான் குளிச்சிட்டு இருக்கா. மாடியில தான் இருக்கா, நீங்க போய் பாருங்க. நீங்க வந்ததை நான் மாமா கிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். நீங்க போய் பாருங்க. சரிம்மா. 2 நாள்ல சரக்கு போட்டுறேன். மாமா. ஆமாண்ணே, வந்தோடனே போட்டுறேன். ஆமாண்ணே, ஒரு நிமிஷம். என்ன? அத்தை வந்திருக்காங்க. அத்தையா? யாரு? இளவரசியோட அம்மா. மாடியில தான் இருக்காங்க. சரி, நான் வரேன்னு சொல்லு. வேற ஏதாவது வேணுமாண்ணே? அக்கா, இந்த பால் எங்க வச்சிருக்க? அக்கா, அந்த ஷெல்ஃப்ல இருந்து காபி பொடியும் சர்க்கரையும் எடு. ஏய், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை காஃபி குடிப்ப? காஃபி எனக்கு இல்ல, இளவரசி அம்மாக்கு. இளவரசி அம்மாக்கா? எங்க காணோம்? அவங்க இளவரசியை பார்க்கறதுக்கு மாடிக்கு போயிருக்காங்க. ஓ. ஒரு காலத்துல இளவரசி மேல இருந்த கோவத்துக்கு இந்த அம்மாவுக்கு நீ விஷத்தை கலந்து கொடுத்துருப்ப. இன்னைக்கு காஃபி கலந்து கொடுக்கற. ஏண்டி இப்படி பாக்குற? இத பாரு, உனக்கு எந்த நேரத்துல எதை எப்படி பேசுறதுன்னு தெரியாதா? இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? நீ ஒண்ணு பேச வேண்டாம். வாயை மூடிட்டு வேலையை பாரு. ஏய், உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போயிருக்கா? தொடர்ந்து பேசாதன்னு சொல்லிட்டல. மா, எப்போ வந்த? இப்பதாம்மா வந்தேன். நீ குளிச்சிட்டு இருக்கேன்னு கையில் சொன்னா, இதை எடுத்து போய் உள்ள வைமா. எதுக்குமா இது வேற வரும்போதெல்லாம் செலவு பண்ணி வாங்கிட்டு வர? இருக்கட்டும்மா. ஆமா, மாலா மேடத்தோட அம்மா இறந்துட்டாங்களாமே, என்னாச்சுமா? ஆமாம்மா, ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம கோமாலே இருந்தாங்க. நேத்து சாயந்தரம் நினைவு வந்துச்சு, இருந்தாலும் இறந்துட்டாங்க. சரி, லீலா எங்க? லீலா வீட்டுல தாம்மா இருக்கா. ஓ, மாத்திரையில ஒழுங்கா சாப்பிடுறியா? எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. இருக்கட்டும். சக்கரை கம்மியா தான் போட்டிருக்கேன். பரவாயில்ல. அத்தை, வாங்க அத்தை. ஒரு முக்கியமான ஃபோன் வந்தது, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல மாப்ள. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மாப்ள. வர வெள்ளிக்கிழமை லீலாவை பொண்ணு பார்க்கறதுக்கு ராமாபுரத்துல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. என்னத்த திடீர்னு லீலாவை பொண்ணு பார்க்கறதுக்கு வராங்கன்னு சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி எப்பவுமே லீலா கல்யாண விஷயத்தை பத்தி சொல்லவே இல்லை. என்ன இளவரசி, லீலாவுக்கு மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்த நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லவே இல்லையா? ஓ, சொன்னல நேத்து நைட்டு, மறந்தே போயிட்டேன்.
சாரி அத்தை, சொன்னா நான் தான் மறந்து போயிட்டேன். மாப்பிள்ள, அன்னைக்கு பொண்ணு பார்க்கறது மட்டும் இல்ல, தட்டு மாத்திக்கலான்னு இருக்கோம். மாப்பிள்ளை என்ன பண்றாரு அத்தை? அவர் குடும்பம்லாம் எப்படி? மாப்பிள்ள ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு, ஒரே பையன். வசதிக்கு ஒன்றும் குறைச்சல மாப்பிள்ள. லீலா போற இடத்துல சந்தோஷமா இருப்பா. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் மனசுல பட்டது சொல்றேன். இளவரசி மாதிரி லீலா இல்ல, கொஞ்சம் துடுக்கான பொண்ணு. இளவரசி நீங்க என்ன சொன்னாலும் உங்க பேச்சு கட்டுப்பட்டு யாருக்கு கழுத்தை நீட்ட சொன்னாலும் நீட்டுற டைப்பு. ஆனா லீலா என்னமோ உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு நீங்க சொல்றத செய்யற பொண்ணு மாதிரி எனக்கு தோணல. எதுக்கும் அவகிட்ட கலந்து பேசி இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணுங்களேன். கயல், என்ன பேசுற நீ? அது இல்ல மாமா, காலேஜுக்கு போயிட்டு வர பொண்ணு, முன்ன பின்ன ஏதாவது இருக்கலாம் இல்லையா, அதனால தான் சொன்னேன். எதுவும் பேசாம சும்மா இருக்கியா? வெள்ளிக்கிழமை தானேம்மா, நாங்க கண்டிப்பா வந்துட்டோம். சண்முகமும் ஜானகி எங்க? அவங்க இருந்தா அவங்க கிட்டே சொல்லிட்டு போயிடுவேன். இல்லத்த, சண்முகம் டியூட்டிக்கு போயிட்டான். அண்ணி கீழே தான் இருக்காங்க. சரிங்க மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். வரம்மா. கயல், நீ வந்துருமா? சரி. பேச்சுவாக்குல காப்பியை குடிக்கவே இல்லை, அது ஆறி போயிருக்கும். வாங்க கீழே ஃப்ரெஷ்ஷா போட்டு தரேன். கழுத தேஞ்சி கட்டெரும்பான கதையா போச்சே சார் நம்ம கதை. நம்மள நினைச்சா எனக்கே பாவமா இருக்கு சார். எல்லாரும் ப்ரமோஷன் ஆகி மேல போயிட்டு இருப்பாங்க சார். நம்ம டி ப்ரமோஷன் வாங்கி கீழே போயிட்டு இருக்கோமே சார். சார் என்ன விடுங்க சார். சார் நீங்க ஏசியா இருக்கும்போது உங்களை பார்த்து சார் சார்னு சொன்னவன்லாம் இப்போ உங்க பேரை சொல்லி கூப்பிடுறான் சார். பூனை இழைச்சதுன்னா எலி கூட மேலே ஏறி விளையாடுமா. கூடிய சீக்கிரம் இந்த பூனை புலியா மாறும். நீங்க புலியாகிறது இருக்கட்டும் சார், அங்க ஒரு புலி சிங்க மாதிரி வந்துட்டு இருக்கு பாருங்க சார். சார், எஸ்ஐ சொல்லி கூட உங்களுக்கு சல்யூட் அடிக்க தெரியாதா? ஏசிக்கு கேப் போடாம தான் சல்யூட் அடிப்பீங்களோ? இதுதான் நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட லட்சணமா? சாரி சார், வேற ஏதோ ஞாபகத்தில் இருந்துட்டேன். இனிமேலாவது ஒரே ஞாபகத்தில் இருங்க. பெருமாள், உங்க பேர் தானே பெருமாள்? வாங்க வாயா. சார் பார்த்து பேசுங்க சார், கோவப்படாதீங்க. திரும்பவும் என்ன பதவி இறக்கம் பண்ணி கான்ஸ்டபிளா வெளியே நிக்க வச்சிடாதீங்க சார். என்னையாங்க? சார் ஒன்றும் இல்லை சார், ஏசிஐயா கூப்பிடாருன்னு சொன்னேன் சார். சார் பார்த்து சார், பக்குவமா சார். எப்படி இருக்க பெருமாள்? நல்லா இருக்கேன். ஏசியா இருந்த நீ டி ப்ரமோட் ஆகி இன்ஸ்பெக்டர் ஆயிருக்க. ஆனா நல்லா இருக்கேன்னு போய் சொல்ற. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், ஆனால் மறுபடியும் தர்மமே வெல்லும். தத்துவம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அதை நீ சொல்லாத. எங்க அண்ணன் கேஸ்லயே அநியாயமா நடந்துக்காத, நியாயமா நடந்துக்க நான் சொன்னேன், நீ கேட்கல. அதுக்குண்டான தண்டனையும் நீ அனுபவிச்ச. மறுபடியும் ஏன் என்னை மாட்டி விட துடிக்கிற? நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களே எனக்கு எதிராக செயல்படுத்தி எனக்கே லஞ்சம் கொடுக்கணும்னு நினச்சி விஜிலன்ஸில் மாட்டி விடணும்னு நினச்சேன். நான் எங்கே உன்னை மாட்டி விடணும்னு நினச்சேன்? நான் அதெல்லாம் எதுவும் பண்ணலை.
சும்மா நடிக்காதயா, எல்லாம் உன் வேலை தாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதே எனக்கு வச்ச அப்ப நான் உனக்கு எப்படி திருப்பி வச்சேன் பாத்தியா? நீ என்ன சொல்ற? பாட்டி வடை சுட்ட கதையை சொல்றேன். 3 லட்சம், ஸ்கூல் பேக்கு, விஜிலன்ஸ் ரெய்டு, இதெல்லாம் மறந்து போச்சா? உன்னோட ஆள் என்கிட்ட கொடுத்த பணம் எப்படி உன் பொண்ணோட ஸ்கூல் பேக்ல வந்துச்சுன்னு குழம்பி போயிருப்பியே. ரொம்ப குழம்பாத. அந்த பணத்தை உன் பொண்ணோட ஸ்கூல் பேக்ல வச்சதே நான் தான். இதை பாருங்க, நீங்க என்னோட பார்ட்னரோட ஒய்ஃபா இருக்கலாம், அதுக்காக என்னால எதெல்லாம் அனுமதிக்க முடியாது. சரி. ஹலோ, கிலோ இளவரசி இந்த நேரத்துல கையில இருக்கிறது மாமா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.